தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தில் தமிழக சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் டிசம்பர் 26ஆம் தேதி ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வுக்குழுவின் தலைவர் செம்மலை, அதிமுக எம்எல்ஏ ஈஸ்வரன், சண்முகம், பாண்டியன், சத்திவேல் ஆகிய 5 எம்எல்ஏக்களும், திமுக எம்எல்ஏக்கள் கோவி செழியன், பிச்சாண்டி, மஸ்தான் ஆகிய 3 எம்எல்ஏக்கள் என 8 எம்எல்ஏக்கள் இந்த ஆய்வுக்குழுவில் இருந்தனர். கரூர் காகிதபுரம் டிஎன்பிஎல் ஆலை அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆய்வுக்குழு தலைவர் செம்மலை, உலகளவில் சர்வதேச தரத்துடன் பேப்பர் தயாரிப்பில் சிறந்து விளங்கி வரும் டிஎன்பிஎல் காகித ஆலை நிறுவனம் தமிழ்நாட்டுக்கே பெருமைக்குரியது என்று பெருமிதம் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில், தமிழ்நாடு காகித ஆலை நிறுவனத்தில் பணி செய்யும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு விரைவில் ஆய்வு மேற்கொண்டு தகுதி அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என தெரிவித்தார். சார், இப்போ ஆலையை பற்றி இவ்வளோ சிறப்பான தகவல் சொன்னீங்க. ஆனால் அந்த ஆலையில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் கடந்த 25 வருஷமாக தொடர்ந்து பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அதிமுக சார்பிலையும் பல கட்டத்தில் போராட்டம் நடத்தி தான் வெற்றி பெற்றால் நாங்கள் பணி நியமனம் பண்ணுவோம்னு சொன்னீங்க. ஆனால் இன்னும் நியமனம் பண்ணாமல் இருக்குது. ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அதாவது நிரந்தர பணியாளர்கள் என்று ஒரு பகுதியினர் இருப்பார்கள், தற்காலிக பணியாளர்கள் என்று ஒரு பகுதியினர் இருப்பார்கள். இந்த தற்காலிக பணியாளர் நிரந்தர பணியாளர்கள் ஆக்கப்பட மாட்டோமா என்ற ஆர்வத்தோடு நல்ல முறையில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அது அரசின் கொள்கை முடிவு படிப்படியாகத்தான் செய்ய முடியும். வேறு நிதி நிலையை பொறுத்து அந்த நிரந்தர பணியை செய்ய முடியும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீனியாரிட்டியின்படி நிச்சயமாக அந்த நிரந்தரமாக ஆக்கப்படுவார்கள். அப்படி ஏதாவது தொழிலாளருக்கு அந்த குறைபாடு இருந்தால் பொது நிறுவனங்கள் எங்களுடைய குழு மூலமாக அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று நீண்ட நாள் பணியாற்றிய இந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்குவதற்கு நிச்சயமாக இந்த குழு அரசு பரிந்துரை செய்யும். வழங்கினாலும் அரசுடைய நிதிநிலைக்கு ஏற்பட்டால் கொஞ்சமாக அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் செய்யப்படுவார்கள். அப்படி நிச்சயமாக இந்த அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். நாங்களும் குழுவின் சார்பில் இப்போ தொழிலாளர்களிடம் அந்த கோரிக்கை வறுமையானால் நீங்கள் ஊடக நண்பர்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக எங்களுடைய குழு மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்து இந்த அதிக ஆண்டுகள் பணியாற்றுகிற அந்த தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்வதற்கான இந்த பரிந்துரை நிச்சயமாக நிதிநிலை அதாவது பொதுவாகவே உலக அளவிலேயே ஒரு ஆலை என்று சொன்னால், ஒரு ஃபேக்ட்ரி என்று சொன்னால், ஒரு ஸ்பான்சரிங், அதாவது ஸ்பான்சரிங் முறையில் தான் ஆட்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். அதாவது நிரந்தரமாக பணியாளரை நியமிப்பது கூடுதல் செலவு ஆகிறது. ஆகிற அளவிற்கு நிலைமை ஏற்படுது. எனவே முக்கிய அளவிற்கு இந்த பணியும் பாதிக்கக்கூடாது, அதே சமயம் வேலைவாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஸ்பான்சர் என்ற முறையில் அவுட் சோர்சிங் அதில் தான் இன்றைக்கு கான்ட்ராக்ட் மூலமாக பதிவு செய்கிறார்கள். நீங்கள் சொல்லுவதைப் போல அப்படி ஒப்பந்ததாரர்கள் கான்ட்ராக்டாரர்கள் தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாக தகவல் இருந்தால் நிச்சயமாக அதையும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு நிச்சயமாக இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.